என்னோட பேரு மதுமிதா. எனக்கு இப்போ 23 வயசாகுது. பிடெக் முடிச்சுட்டு எம்என்சி கம்பெனியில் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட அப்பா ஒரு பிஸ்னஸ்மேன். சொந்தமாக டெக்ஸ்டைல் யூனிட் வச்சிருக்காரு. அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. எனக்கு கூட பிறந்தவங்கன்னு யாருமே இல்லை. என்னோட வீட்டுக்கு நான் தான் செல்ல பொண்ணு. வசதி வாய்ப்புக்கும் எந்த ஒரு குறையுமே இல்லை. அப்பாவோட பிஸ்னஸ்க்கு சப்போர்ட்டாக இருக்க சொல்லி நிறைய டைம் சொல்லிட்டாரு. ஆனால் எனக்கு தான் படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலையில் இருக்கிறது தான் நமக்கு ப்ரௌடாக இருக்கும்னு நினச்சி நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன். அதனால எனக்கு பிடிச்சதை படித்தேன். காலேஜில் நடந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி இப்போ நல்ல ஒரு பொசிஷனில் வேலை பார்க்குறேன். இன்னும் கொஞ்ச நாள் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும்னு ஆசை. ஆனால் அப்பா தான் எனக்கு வயசாகுது, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லி மாப்பிள்ளை தேட ஆரம்பித்தார். இன்னும் 2 வருஷம் போகட்டும், அப்புறமா பார்த்துக்கலான்னு சொன்னால் ஒத்துக்கவே இல்லை. கடைசியாக வேற வழி இல்லாமல் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டேன். மேட்ரிமோனி மூலமாக வரன் தேடுறப்ப தான் பிரவீன் அப்படிங்கிற பையனோட ப்ரொஃபைல் கிடைக்குது. எம்டெக் முடிச்சுட்டு அந்த பையனும் எம்என்சி கம்பெனியில் ஒரு டாப் போஸ்டிங்கில் வேலை பார்க்குறதாவும், வீட்டுக்கு ஒரே பையன், அப்பா ஒரு பிஸ்னஸ்மேன், ஸ்டேட்டஸில் ஒரே லெவலில் இருக்கிறனால அப்பா அந்த பையனை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார். ஜாதக பொருத்தம் அருமையாக இருக்குன்னு ஃபேமிலி ஜோசியர் சொல்லிட்டாரு. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தனால மேற்கொண்டு கல்யாண பேச்சை அப்பா ஸ்டார்ட் பண்ணாங்க. முறைப்படி பிரவீனோட ஃபேமிலி பொண்ணு பார்க்க வந்தாங்க. நாங்களும் அவங்க வீட்டுக்கு போனோம். எல்லாம் ஓகே ஆகி நிச்சயதார்த்தம், கல்யாண டேட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரே பொண்ணு, கல்யாணம் ரொம்ப கிராண்டாக இருக்கணும்னு அப்பா எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணாங்க. கல்யாணத்துக்கு 2 மாதம் இருந்துச்சு. நானும் பிரவீன் கூட பேசி பழகுனா ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும்னு நினச்சி அவரோட ஃபோன் நம்பரை வாங்கி சேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எத்தனை மெசேஜ் பண்ணாலும் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ரிப்ளை தான் வரும். நான் பிஸியாக இருக்கேன், அப்புறமா பேசுகிறேன். கால் பண்ணாலும் 1-2 வார்த்தை மட்டும்தான் பேசுவார். கேள்விக்கு பதில் மட்டும்தான் வரும். வெளியில் போகலான்னு சொன்னால் மீட்டிங் அது இதுன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருப்பார். எனக்கு இதுவே ரொம்ப கஷ்டமாகவும் குழப்பமாகவும் இருந்துச்சு. தப்பான ஒரு முடிவை எடுத்துட்டோமா? பிரவீன் நமக்கு ஏத்தவரா? கல்யாணத்தை நிறுத்திடலாமா? இப்படி ஏகப்பட்ட கேள்வியோட என்னோட மனசு ஒரே குழப்பமான நிலையில தான் இருந்துச்சு. பிரவீனோட அம்மா தான் அடிக்கடி கால் பண்ணி பேசுவாங்க. பையனுக்கு பொண்ணுங்க கூட பேசவோ பழகுறதோ ரொம்பவே கூச்சப்படுவான். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே நார்மல் ஆகும், நீயும் ஒன்றும் யோசிக்காத, நான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. நானும் அதுக்கப்புறமா பிரவீனை டிஸ்டர்ப் பண்ணுறதையே விட்டுட்டேன். ஃபிக்ஸ் பண்ண டேட்டில் கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. ரொம்பவே சந்தோஷமாக பிரவீனோட வீட்டுக்கு போனேன். எங்களோட ஃபர்ஸ்ட் நைட் பிரவீன் வீட்டில் தான் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் நைட் ரூமில் மாப்பிள்ளை தான் பொண்ணுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பிரவீன்காக நான் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு கூட ஆஃபீஸ் மீட்டிங்னு சொல்லி லேப்டாப் கூட உட்காந்துருந்தாரு. நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு மாமியார் கொடுத்த பாலை குடிச்சிட்டு தூங்கிட்டேன். காலையில் எழும்பி பார்க்குறப்ப என்னோட சாரி தலை எல்லாமே கலைஞ்சிருந்துச்சு. உடம்பு ரொம்பவே வலியாக இருந்துச்சு. பக்கத்தில் பிரவீன் ட்ரெஸ் இல்லாமல் தூங்கிட்டு இருந்தாரு. அதை பார்த்ததும் தூக்கத்தில் நம்ம கூட உறவில் இருந்திருப்பாரு போல. அதான் இவ்வளோ டயர்ட்னு நினச்சிக்கிட்டு குளிக்க போனேன். அதுக்கப்புறமா நானும் காஃபி குடிச்சிட்டு பிரவீனுக்கு காஃபி எடுத்துகிட்டு போனேன். ஆனால் அவர் குளிக்க போயிட்டாரு. சரி, டிஃபன் சாப்பிட்டு இன்னைக்கு அவரோட வெளியில் போகலான்னு ஆசையாக ஹாலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பிரவீன் ரெடியாகி ஆஃபீஸ்க்கு போகிறதா சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. பிரவீன் போகிறத பார்த்து மாமியார் மட்டும் அவரை திட்டிக்கிட்டே வாசல் வரைக்கும் போனாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது எதையுமே பிரவீன் காது கொடுத்து கேட்கவே இல்லை. உள்ளே வந்த மாமியார், அவன் எப்பவும் அப்படித்தாமா, வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பான். கல்யாணம் ஆகி நீ தான் அவனை மாற்றணும்னு இருக்கு. எனக்கு கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நானும் 10 நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாற்றிக்கிட்டனால வீட்டில் இருந்து என்னோட வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். அம்மா கால் பண்ணி புகுந்த வீட்டில் எல்லாம் ஓகேவா, மாப்பிள்ளை உன்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கிறாரான்னு கேட்டாங்க. நானும் அவங்க ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி நல்ல விதமாக தான் சொன்னேன். நைட்டு ஒரு 7 மணிக்கு பிரவீன் வீட்டுக்கு வந்தார். நானும் ஆசையாக அவர்கிட்ட பேச போனேன். என்னை கண்டுக்காம அவரோட வேலையில் பிஸியாக இருந்தார். டிஃபன் எல்லாருமே ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்டோம். மாமியாரும் மாமனாரும் பிரவீன் கிட்ட, மது கிட்ட கொஞ்சம் அன்பாக நடந்துக்கோ, அவளுக்கு இந்த வீடு புதுசு, நீ தான் அவளுக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொன்னாங்க. அப்போ மட்டும் சரிப்பா நான் பார்த்துக்கிறேன்,
எனக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் ஒர்க் ஒன்று இருக்குது, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. நைட்டு மாமியார் பால் கொண்டு வந்து கொடுத்தாங்க. வாங்கி வச்சுட்டு பிரவீன்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவர் வேலையில் ரொம்பவே பிஸியாக இருந்தார். வர்ற மாதிரியே தெரியல. நாம் தூங்குவோன்னு நினச்சி பாலை குடிச்சிட்டு படுத்துட்டேன். பால் குடித்ததுக்கு அப்புறமா தூக்கம் அதிகமாக வரும். நைட்டு என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாத அளவுக்கு தூக்கம் இருக்கும். காலையில் எழும்புறப்ப உடம்பு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சு ஒரு மாதிரி இருந்துச்சு. பிரவீன் பக்கத்தில் எதுவுமே தெரியாத மாதிரி தூங்கிட்டு இருந்தார். இப்படியே 1 வாரம் 10 நாள் ஓடிப்போச்சு. பிரவீன் என்கிட்ட சரியாக பேசுகிறதே இல்லை. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இந்த நாட்களில் மாமனார் வீட்டில் 25 வயசு ஒரு சொந்தக்கார பையன் வேலைக்காரனாக இருக்கான். ஆளை பார்த்தா நல்லா படித்த மாதிரி இருப்பான். ஆனால் கிச்சன் வீட்டு வேலைன்னு எல்லாத்தையுமே செய்வான். மாமியார் கிட்ட கேட்டதுக்கு சொந்தக்கார பையன் உதவியாக இருக்கட்டுமேனு வேலைக்கு வச்சுருந்தேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவனோட பார்வை பேச்சு எல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்கும். என்னை எப்போவுமே முழுங்குற மாதிரி பார்ப்பான். உடம்பு ஃபுல்லாக வச்ச கண்ணு வாங்காமையும் பார்த்துக்கிட்டு இருப்பான். பொண்ணுங்களையே பார்க்காம காஞ்சி கிடப்பான் போலன்னு நினச்சிக்கிட்டே போயிடுவேன். சில நேரம் என்னோட இன்னர்ஸ் எல்லாம் வெளியில் காயப்போட்டா அதை கூட எடுத்துகிட்டு வந்து தருவான். என்னடா இவன் இப்படி பண்ணுறானேன்னு ஒரே கஷ்டமாக இருக்கும். அது ஏன்னு எனக்கு அப்போ புரியல. கிச்சனுக்கு ஏதாவது சமைக்க போனாலும் ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் என்னை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பான். இதை பற்றி பிரவீன் கிட்ட சொல்லலான்னா அவர் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. அம்மா கிட்ட தான் அடிக்கடி பேசுவேன். மனசில் இருக்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன். ஒரு சில நேரம் ஏண்டா கல்யாணம் பண்ணோன்னு தோணும். லைஃப் பார்ட்னர் இருந்தும் தனிமையில் இருக்கிறதுக்கு சிங்கிளாகவே இருந்திருக்கலாம் போலன்னு தோணும். இப்படியே 1 மாதம் ஓடிப்போச்சு. திடீர்னு ஒரு நாள் எனக்கு மயக்கமாகவும் டயர்டாகவும் இருந்துச்சு. எது சாப்பிட்டாலுமே வாமிட்டிங்காகவும் இருந்துச்சு. எதனாலன்னு யோசிச்சப்போ தான் டேட்டு தள்ளி போனதும் ஞாபகத்துக்கு வந்துச்சு. சரி, ஒரு ப்ரெக்னென்சி கார்டு வாங்கி செக் பண்ணி பார்த்துடலாமேன்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்றப்ப வாங்கிட்டு வந்து செக் பண்ணி பார்த்தேன். அதில் பாசிட்டிவ்னு சொல்லி ரிசல்ட் வந்துச்சு. கல்யாணமான நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு நாள் கூட பிரவீன் என்னோட சந்தோஷமாக இருந்ததே இல்லை. தூக்கத்தில் இருக்கப்ப மட்டும் எனக்கே தெரியாமல் என்னோட உடம்ப யூஸ் பண்ணிக்கிட்டாரு. நான் வைஃப் தானே, உரிமையாக என்னோட சந்தோஷமாக இருக்கலாமே, இப்படி ஏன் பண்ணணும்னு மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் கன்சீவ் ஆன விஷயத்த ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும்னு தான் ஆசைப்பட்டேன். சொன்னால் மட்டும் சந்தோஷமாக இருந்துட போகிறாரா? என்னை ஒரு மெஷின் மாதிரி தானே நினைக்கிறாரு. சரி, அம்மா கிட்ட சொல்லுவோன்னு நினச்சி கால் பண்ணி விஷயத்த சொன்னேன். அவங்க பாட்டியாக போகிற சந்தோஷத்தில் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாங்க. அடுத்தது மாமியார் கிட்ட சொன்னேன். குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகிற சந்தோஷத்தில் வீட்டையே 2 ஆக்கிட்டாங்க. ஈவினிங் பிரவீன் வந்ததும் அந்த விஷயத்த சொன்னாங்க. கேட்டுட்டு என்கிட்ட வந்து வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கே ஒரு நிமிஷம் ஷாக்காக தான் இருந்துச்சு. நிறைய சினிமா படத்தில் பார்த்துருக்கேன். வைஃப் கன்சீவ் ஆனா ஹஸ்பண்ட் அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இவர் விஷ் பண்ணிட்டு போகிறாரேன்னு. நம்ம தலையெழுத்து என்ன பண்ணன்னு நினச்சி ஒன்றுமே சொல்லாமல் இருந்துட்டேன். நான் கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமா நைட் டைம் ஹஸ்பண்ட் ரூம்க்கு வரதையே குறைச்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஹாலில் தூங்குறது, கெஸ்ட் ரூமில் ஒர்க் பண்ணுறதுன்னு இருந்தார். எப்பயாவது மட்டும் ரூம்க்கு வந்து தூங்குவார். மிட் நைட்டில் காணாமல் போயிடுவார். இதை ரெகுலராக நான் நோட் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி எங்கே தான் போகிறாரு, இவருக்கு என்ன பிரச்சனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஒரு நாள் நைட்டு ஒரு 12 மணிக்கு தண்ணி குடிக்கலான்னு சொல்லி டைனிங் ரூமுக்கு போனேன். கெஸ்ட் ரூம்ல இருந்து வித்தியாசமான சத்தம் வர்றது கேட்டுச்சு. இந்த நேரத்தில் யாரு உள்ள என்ன பண்ணுறாங்க, போய் பார்ப்போம் அப்படின்னு நினச்சி ரூம் கிட்ட அந்த டோர் கிட்ட போய் பார்த்தேன். ரூமில் லைட்டு ஆனில் தான் இருந்துச்சு. டோரில் இருக்கக்கூடிய ஹோல் வழியாக பார்த்தேன். அந்த காட்சி எந்த ஒரு மனைவியும் பார்க்கக்கூடாத கேவலமான ஒன்று. வேலைக்கார பையனும் பிரவீனும் நிர்வாணமாக ஓரின சேர்க்கை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பொண்டாட்டி நான் இருக்கையில் இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு? அவங்க இருந்த கோலத்தை பார்க்கையில் இது பல நாள் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கவங்க தான் இப்படி பண்ணுவாங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எதுவுமே சொல்லாமல் என்னோட ரூமில் போய் படுத்துக்கிட்டேன். தூக்கமே வரலை. நைட் ஃபுல்லாக ஒரே யோசனை. இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கண்டிப்பாக இவங்களோட ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிருக்கு. அதை மறைச்சு தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. காலையில் பிரவீன் கிட்ட கேட்குற விதத்தில் கேட்டால் எல்லாத்துக்கும் பதில் கிடச்சிரும்.
இப்படி நிறைய யோசனையில் எனக்கே தெரியாமல் தூங்கிட்டேன். காலையில் பிரவீன் ஆஃபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாரு. ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு பிரவீன் பக்கத்தில் வந்து பேச ஆரம்பித்தேன். நைட் பார்த்த விஷயத்த சொன்னதுமே பிரவீனோட முகம் மாற ஆரம்பிச்சுது. என்ன சொல்கிற? நான் நைட்டு கெஸ்ட் ரூமில் தூங்கிட்டு தான் இருந்தேன். நீ ஏதோ கனவு கண்டுட்டு பேசுகிற. என்னை சமாளிச்சுட்டு போக ட்ரை பண்ணாரு. கல்யாணமான நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ நேரம் பிரவீன் என்கிட்ட பேசினதே இல்லை. இதிலிருந்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்க ஒரு பெரிய விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்கன்னு. பிரவீன் கிட்ட ரொம்பவே ஹாஷாக பேச ஆரம்பித்தேன். அப்போ தான் இத்தனை நாளாக எனக்கு எப்பேற்பட்ட ஒரு துரோகம் நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்துச்சு. பிரவீன் கூட காலேஜில் ஒன்றா படித்த பையன்தான் இந்த வீட்டு வேலைக்காரனாக இருக்க ஆதவ். சின்ன வயசுலேருந்தே பிரவீன் பொண்ணுங்க கிட்ட பேசுறது பழகிறதையே விரும்பலை. பொண்ணுங்கனாலே அலர்ஜி மாதிரி. எப்போவுமே பசங்க கூட மட்டும்தான் இருப்பேன். வீட்டில் அம்மாவும் அப்பாவும் இதை பெருசாக எடுத்துக்கல. வளர வளர எனக்கு பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை. காலேஜில் ஆதவை மீட் பண்ணதுக்கு அப்புறமா அவனை லவ் பண்ண ஆரம்பித்தேன். அவனுக்கும் என்னோட டேஸ்ட் எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பித்தோம். காலேஜ் டேஸில் ஒரே ரூமில் ஸ்டே பண்ணி ஒன்றா வாழவும் ஆரம்பித்தோம். ஒரே இடத்துக்கு வேலைக்கு சேர்ந்தோம். வீட்டுக்கு எனக்கு ஓரின சேர்க்கை தான் பிடிக்கும்னு தெரியாது. ஆனால் எனக்கு கல்யாண பேச்சை அம்மா ஆரம்பித்ததுமே நான் ஆதவ் கூட பழகிறதையும் பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாததை பற்றியும் சொல்லிட்டேன். அம்மாவும் அப்பாவும் ஃபஸ்ட்டு சண்டை போட்டாங்க. இந்த சொசைட்டியில் இப்படி வாழ முடியாது,